ஊரு உலகத்துல எல்லாரும் தான் பிள்ளை பெற்றிருக்காவ. ஆனா நான் பெத்த பிள்ளை மாதிரி யாருமே இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாது. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது. அப்படி நான் போன ஜென்மத்துல எதுவும் என்னத்த அப்படி தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் வளர்ந்தேன், நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் ஆனேன். ஆனா எனக்குன்னு வந்து ஏன் இப்படி பிள்ளைய பிறந்து எனக்கு வாட்டுதுன்னு தெரியலையே கடவுளே. ஏங்க குத்து கல்லாட்ட உட்காந்துருக்கீங்களே, நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் வள வள வளன்னு. என்னடி செல்வின்னு ஒரு வார்த்தை கேட்காம எனக்கு என்னாலும் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சரி பேசிட்டு இருக்காளே இவ என்னத்துக்கு கத்திட்டு கிடக்குறா, நாம அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்போன்னு இல்லாம இப்படி உட்காந்துருக்கிறியா? என்னத்த கேக்குறது? அதான் நீயே சொல்லிக்கிட்டு இருக்கியே. உனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. போன ஜென்மத்துல நீ தான் என்ன பாவம் பண்ணியோ, என்னையும் சேர்த்துல இது பண்ணிட்டு இருக்கு. அப்ப நீங்க போன ஜென்மத்துல எந்த பாவமும் செய்யலையாக்கோ? நான் மட்டும்தான் செஞ்சேனாக்கோ? அத நீ தான் சொல்லணும். இப்ப என்ன உன்கிட்ட கேட்கலன்னு இப்ப கத்திட்டு கிடக்குற? சத்திய விஷயம் தான் தெரிஞ்சுதான் உட்காந்துட்டு இருக்கிறேன். உடனே குத்து கல்லாட்ட உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன். சோனி விஷயத்த சொல்லிட்டு தான் போச்சு. எனக்கு வார கோவத்துக்கு ஆனால் இந்த புள்ள மட்டும் மாசமா மட்டும் இல்லைன்னு வையே செல்வி. வர்ற கோவத்துக்கு 4 அப்பு அப்பி புருஷ வீட்டுக்கு போன்னு அனுப்பி விரட்டி விட்டுருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உக்காந்துட்டு இருக்கேன் செல்வி. அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்குது. மரியாதைக்கு கிளம்பி புருஷன் வீட்டுக்கு போ சொல்லு. ஆமா சொல்லிவிட்டேன். இல்ல நீ இந்த வீட்டுல இருக்க மாட்ட. அதுதானே அதுதானே. உன்ன நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. உன்ன நான் தான் கிடைச்சேன். அங்க பேச முடியாம என்கிட்ட வருவீங்களே. என்ன மிதிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு இந்த வீட்டுல. இங்க பாரு, பேசுறதுக்கு வேலை இல்ல. அந்த பிள்ளை இப்ப எங்கே கிளம்பிட்டு இருக்குதான்? எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிறேங்குது. எங்க கிளம்பிட்டு இருக்குதான்? சோனி வந்து சொல்லிட்டு போகுது, அப்பா சத்யா எங்கேயோ கிளம்புறாப்பா, நீங்க விட்டுறாதீங்க அவளை, பாவம் வயிற்று புள்ளக்காரி, இந்த நேரத்துல எங்க போய் அவ இருப்பா, கஷ்டம்ப்பா, அவ கோவத்துல பண்ணிட்டு இருக்கா, ஒன்னொன்னும் நீங்க விட்டுறாதீங்கப்பா அவ கிளம்பி போகும்போது அப்படின்னு புள்ள வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகுது. தெரியுமா? தெரியுமுங்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிற பாசம் கூட துளி கூட இவளுக்கு இல்லையேங்க. அதுதானே எனக்கு வருத்தமா இருக்கு. அக்கா அக்கான்னு அவ்வளோ பாசமா அந்த பிள்ளை இருக்குது. கொஞ்சமாவது நாம தங்கச்சின்னு துளி கூட பாசம் இல்லாம இவ இருக்கா. எந்த வீட்லயும் இந்த மாதிரி நடக்குமா என்னன்னு தெரியல. என் வீட்டுல தான் இப்படி எல்லாம் நடக்குது. என்னதான் உன் மகளுக்கு பிரச்சனையா செல்வி? அதெல்லாம் வெளியில சொன்னோன்னு வைங்களே வெக்க கேடு, தெரியுங்களா? வெளியில இதுதான் என் வீட்டு பிரச்சனை, என் மக இதனாலதான் என் மருமையும் கூட சண்டை ஓடுறா அப்படின்னு சொன்னோம்னா வெக்க கேடு. வெளியில சொன்னோம்னா மான பிரச்சனை. வெளியில சொல்லவே வெக்கமா இருக்கு. அதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் பண்றேன்னு போறாளே, இவளெல்லாம் நான் என்னத்தான் சொல்றது? நீங்க சொல்ற மாதிரி மாசமா மட்டும் இவ இல்லைன்னு வைங்களே தூக்கி போட்டே மிதிச்சு போட்டுருவோமானதே எனக்கு வருது வர்ற ஆத்திரத்துக்கு. நானும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் செல்வி பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? எங்க போறது என்ன பண்றது ஏதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஏங்க இவ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு கிளம்பி போறேன்னு நின்றுகிட்டு இருக்காளே, எங்கேயாவது போறா, உடனே பிரசவ வலி வருது, ஏதாவது ஒண்ணுன்னா என்னங்க பண்றது? என்ன பண்றது? அதுவே அதை பார்த்துக்கிறட்டும். அப்ப தெரியும்ல புருஷன்னா யாரு, அம்மாண்ணா யாரு, மாமியார்னா யாருன்னு அப்ப தெரியுமில்ல அதுக்கு. அப்ப திருப்பி தன்னால வந்துதானே ஆகணும். வரமாட்டாங்க, இவ வரமாட்டா. இவ ரோசக்காரி. என் அம்மா இவளுக்கு இருக்கிற அழுத்த ஆணவ மாதிரி யாருக்கும் இருக்காது. அந்த அளவுக்கு பிடிவாதக்காரி, ரோசக்காரி. எப்படியா இருந்தாலும் நாமளே சமாளிச்சுக்கலாம், நாம எதுக்காக போகணும்னு சொல்லி அழுத்தம் பிடிச்சு இருப்பாங்க இவ. அப்படிங்கிற? ஆமாங்க, அப்படி அழுத்தம் பிடிச்சு இருக்கிறவ இவ. இவளை பத்தி தெரியாது நமக்கு. என்னதான் செல்வி பண்றது? இப்ப அந்த பிள்ளை கிளம்பிருச்சா? பின்வாசப்படியா கிளம்பி போயிடாம? இப்படி போயிருமா? அங்கிட்டெல்லாம் போகாது, இங்கிட்டு தான் வரும். வரட்டும் வரட்டும், கிளம்பி தான் வருது போல. எனக்கே பக்குன்னு இல்லை இருக்கு. ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன செல்வி பண்றது? பிள்ளையும் தாயும் நல்லா இருக்கணும் இல்லையா? 1000 தான் இருந்தாலும் அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் கோவில் கோவிலா நம்ம. அது தெரியுதா அதுக்கு? அட நீங்க வேற. அதுக்கு அதெல்லாம் வருத்தமே கிடையாது. அதுக்கு அர்ஜுன் மாப்பிள்ளைகிட்ட என்னமாவது சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், வம்பு பண்ணணும், இதுதான் அது மனசுல ஓடுற எண்ணமே முதல்ல, தெரியுமா? இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே எனக்கே தெரியல செல்வி. எதுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. பாப் வருது போல, இருங்க என்ன சொல்லிட்டு போகுதுன்னே பாப்போம்.
அப்பா என்னம்மா பேக்கும் கைமா வந்து நிக்கிறா? உன் வீட்டுக்கு கிளம்பிட்டியா என்ன? பாப்பாவெல்லாம் பார்க்காம இருக்க முடியலையா? அதான் கிளம்பிட்டியா? யார் வர்றது? அர்ஜுன் மாப்பிள்ள வராரா இல்ல நான் கொண்டு வந்து விடவாமா? அப்பா சொல்லு சத்யா, கேக்குது அப்பாவுக்கு. அப்பா நான் அம்மா உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கோம். சொல்லாம கண்டிப்பா இருக்காது, எனக்கு தெரியும். சரி, என்ன விஷயம்? அப்பா தெரியாத மாதிரி நடிக்காதீங்கப்பா. அம்மா உங்ககிட்ட இந்த விஷயமே சொல்லலையா? ஏன்ப்பா அப்படி பண்றீங்க தெரியாத மாதிரி? உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுதானே? எந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னு தெரியலையேம்மா. எதை பத்தி பேசுற? என்ன விஷயம்? உங்க அம்மா என்கிட்ட என்னத்த சொன்னா? எதுவுமே தெரியாம சொன்னுச்சான்னா சொன்னாதானம்மா தெரியும். என்ன விஷயம் சத்யா? சொல்லு அப்பா கிட்ட. பெரிய லக்கேஜ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன் அவ்வளோ ட்ரெஸ் அள்ளிட்டு போறீங்க போட்டுட்டு போகாம? சொல்லுமா. சாரிப்பா, நான் இங்கேயும் இருக்கல, அங்கேயும் போகல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இப்ப நீ போற? என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கா. நான் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்க போறேன்ப்பா. என்னால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம். உங்களுக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கா இருந்தாலும் சரி, வேணாம். அங்கே போனாலும் ஏதாவது சில சண்டைகள் வந்துட்டே இருக்கு எங்களுக்குள்ள. அப்புறம் சண்டை பிரச்சனை ஆகுது. இங்கே வந்தா உங்களுக்கு நான் இங்கே வந்து இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தான் அவமானம். இவ என்னடா இங்கே இருக்கான்னு சொல்லி ஏதாவது பேசுவாங்க. அதனால யாருக்கும் பாரம் இல்லாமல் நான் அவ கூட இருக்கேன்ப்பா. குழந்தை பிறந்ததும் சொல்கிறேன், வந்து பாருங்க. அப்புறம் குழந்தைய நான் எப்படியோ வளர்த்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? சொல்லாமல் உங்ககிட்ட இருந்து போகக்கூடாதுன்னு தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன்ப்பா, சரிங்களா? ஓ, அப்பா கிட்ட விஷயத்த சொல்லாம போக கூடாதுன்னு வந்து எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படிதானம்மா? ஆமாப்பா. நாளை பின்ன என்ன நீ என்கிட்ட பேசின, என்ன நீ என்கிட்ட என்ன விஷயத்த நீ சொன்ன, எதுவுமே நீ என்கிட்ட ஷேர் பண்ணலையே. இப்போ நீ வந்து சொல்கிற வைக்கிறேன்னு நீங்கள் கேட்டக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் இப்போவே உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறேன்ப்பா. ஓ, அப்படியாம்மா? சரி சரி. அப்புறம்? அப்புறம்னாப்பா அப்புறம் நீ தான் சொல்லணும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. இப்போ பஸ் வரும்ல 5ஆம் நம்பர், அதில் போயிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரெண்டு வந்துடுவா, பிக்கப் பண்ணிக்கிடுவா. ஃப்ரெண்டுக்கு குடும்பம் குட்டி பிள்ளை யாரும் இல்லையா? அவளுக்கு இல்லைப்பா. அவளுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருச்சு. ஒரு பையன் இருக்கான், அவனை வச்சுட்டு தனியாக தான் இருக்கா. ஆ, கரெக்டு. அதான் அந்த பொண்ணு உனக்கு ஐடியா கொடுத்துருக்குமோ? அது சரி, கரெக்டான ஐடியா தான். அது அப்படி இருக்கிறதுனால தான் உனக்கிட்ட அப்படி சொல்லியிருக்கு. ஒருவேளை அது இப்படி இல்லாமல் அது வாழ்க்கையை திருத்தி இருந்துச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையை அது திருத்தி இருக்கும். அது இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் அதுக்கு பிடிச்சிருக்கு போல. அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கு. அப்படிதானம்மா? அப்பா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் கிளம்புறேங்கப்பா. சரி, எதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்க பார்க்குற? கல்யாண வாழ்க்கைய? கிட்ட என்னங்க பேச்சு உங்களுக்கு? அனுப்பி விடுங்க என்கிட்ட. வந்துட்டா, மூஞ்சி பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. வந்து பேசிட்டு நிற்கிற பாரு, திமிரா வேற. அவ்வளோ ஆணவமா, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? நான் போகிறேன்ப்பா வாரப்பான்னு. 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைங்க யார் பாப்பான்னு உன் தைரியத்தில் நீ கிளம்பிட்டு இருக்க? ஆ, இப்போ பிறக்க போகிற பிள்ளைய எப்படி நீ பாப்பா ஒரு அளவு தேல? என்னதான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க தான் நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பார்க்கல என்ன படிச்சு திட்டிட்டு இருக்க நீனு? ஏய் வாய் முறி, பேசுறா பேச்சு பாரு. வாயை பொத்திக்கிட்டு அந்த பக்கம் போய் நில்லு. அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிப்பிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. பேசுறியா பேச்சு? வளர்த்த விதம் சரியில்லை, சொல்லிவிட்டேன். உனக்கும் பயம் இல்லை, எனக்கும் பயம் இல்லை. நம்மளை நினைச்சாலே நமக்கே அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கோமே அப்படின்னு. எதுவும் பேசிடாத செல்வி. வர்ற கோபத்துக்கு ஒன்று என்ன வேணாலும் கொலை கூட பண்ணிடுவேன் பார்த்துக்க. அமைதியா அந்த பக்கம் போய் நில்லு. பேசிட்டு இருக்கேன்ல, அதாவது குறுக்க பேசுன. சின்ன வயசுலயே என்னையும் அடிக்க வர்றதில்ல, நீயும் கண்டுக்கிறதில்ல, அப்படியே விட்டாச்சு. இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அதது இஷ்டமா போச்சு. ஆவுன்னா நான் தான் காரணம். என் பக்கம் எல்லாம் திரும்பிடுவீங்களே. எதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேன்னு தெரியல. என்னையவே சொல்லுங்க. உன்னையவே சொல்லுங்கன்னு சொல்லாத செல்வி. நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கோ. அமைதியா நில்லு, போதுமா? நிக்கிறேன், அமைதியா தானே நிக்கணும்.
சொல்லுமா சத்யா, என்னமோ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தியே. அப்பா நீங்க ரெண்டு பேரும் என்னால எந்த சண்டையும் போட வேணாம். நான் கிளம்புறேன்ப்பா. அப்படியா? கிளம்பு கிளம்பு, போய் பட்டு திருந்தி வருவமா, கிளம்பு. கண்டிப்பா 2 நாள்ல உனக்கு புத்தி வந்துடும். 2 நாள் ஆகாட்டியும் இந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அப்ப கண்டிப்பா புத்தி வரும். அப்ப கூப்பிடுவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இல்லப்பா, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் நான் கேட்க மாட்டேன். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம். இனி யாரையும் கூப்பிடவும் மாட்டேங்கப்பா. சரி நான் வரேன்ப்பா. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு இல்ல? சரி சரி, உன் ஃப்ரெண்டு கொடுத்த தைரியமா, அதான் இந்த அளவுக்கு பேசுற. இருக்கட்டும். சரி, அந்த அர்ஜுன் தம்பியை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உனக்காக ஓடி ஓடி உழைச்சாரே. என்ன நினைக்க சொல்றீங்க? என்ன நினைக்க சொல்றீங்க? அவரு என்னோட பேச்சை எதையாவது கேட்டிருப்பாரா? இல்ல நான் சொல்ற விஷயத்த ஏதாவது காது கொடுத்து தான் கேட்டாரா? எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் நினைக்கணும் சொல்லுங்க? ரொம்ப கரெக்டா பேசுறோமோ அப்படின்னு நினைக்காதம்மா சத்யா. ரொம்ப 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 தப்பா போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்வேன். இப்போ நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள போறியா இல்ல உன்னோட முடிவு என்னன்னு நீயே சொல்லு. அப்பா சொல்றதுனால வீட்டுக்குள்ள போன்னு நான் சொல்றேன். உன் விருப்பம் என்னன்னு செய். சாரிப்பா, நான் கிளம்புனதுதான். இங்கேருந்து போக தான் போகிறேன். வீட்டுக்குள்ளே போகிற ஐடியாலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிறத மோஸ்ட்லி கேட்பேன் தான், பட் இந்த விஷயத்தில் கேட்குறதா இல்லை. நான் கிளம்புறேன்ப்பா. அப்படியாம்மா? ரொம்ப நன்றி. கேட்கலல்ல, உன்னோட விருப்பம் என்னவோ அதுபடி தான் நடந்துக்க போறியா? சரிம்மா, உன் விருப்பம் என்னவோ அதுபடியே நடந்துக்க. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ரொம்ப கவலைப்படுவ. அப்போ நான் சொன்னதெல்லாம் நீ நினைச்சு பாப்ப. சாரிப்பா. சரி நான் வரேன். போறதா போறியே, அந்த 2 பிஞ்சு குழந்தைங்க, அதுங்களை ஏன் பார்க்கல? பார்க்கணும்னு ஆசை தான். என் பிள்ளைங்க இங்கே மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வைங்களே, கண்டிப்பாக என் பிள்ளைங்களை கையோட கூட்டிகிட்டு தான் போயிருப்பேன். ஆனால் அவளுங்க இங்கே இல்லையே. அவளுங்க தான் நான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாளுங்க. ஃபோன் பண்ணால் கூட பேசக்கூட மாட்டாளுங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறது? என் கூட வரவும் மாட்டாளுங்க. இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் நான் அழகாக வளர்த்துக்குவேன். வேண்டாமா, வேணாம். அது அழகா அவங்க அப்பா கூட இருந்துட்டு போகுது, நீ கிளம்பலாம். சரிப்பா, நான் வரேன்.